ஒரு அழகான காட்டுக்குள்ள நீலுங்கிற கரடி ஒன்று இருந்துச்சு. அந்த கரடி யார் என்ன சொன்னாலும் முடியாது நடக்காதுன்னே பேசும். முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சோகமாகவே பேசிகிட்டு இருக்கும். என்ன முயல் தம்பிங்களா, 2 பேரும் எங்கே போயிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? ஐயையோ, இந்த கரடி என்னவாடா, ஓடிடலாம் வா. இவர்கிட்ட பேசுறதுக்கு பேசாமையே இருக்கலாம். என்ன குருவிய, என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரியே உட்காந்துட்டு இருக்கிய, என்னாச்சு? உணவு தேட போற கரடி என்ன? உணவு தேட போறியா? எனக்கே ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. அலைஞ்சு அலைஞ்சு காலு கைதான் வலிக்குது. உனக்கு கிடைக்குமா? பாத்தியா, நீ இப்படி பேசுவேன்னு சொல்லி தான் நான் பார்த்தும் பார்க்காத மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன். காலங்காத்தால உன் முகத்துலையா? நான் கிளம்புறேன். வழக்கம் போல நம்மளை பார்த்து எல்லாரும் ஓடி ஓடி போயிடுறாங்க. நம்ம மூஞ்சில அதிர்ஷ்டமே இல்லையாட்டக்குது. அப்ப அங்க ஒரு குரங்கு வந்துச்சு. என்ன கரடி என்ன சோகமா வரீங்க, என்னாச்சு? அட போ குரங்க, எனக்கு முகராசியே இல்லை. எல்லாரும் என்னை பார்த்து பயந்து ஓடியே போயிடுறாங்க. அட, இதுதான் விஷயமா? விடுங்க கரடி என்ன, பார்த்துக்கலாம். சரி, நீ எங்க போற? அட, நம்ம நிறைய ஹோட்டல் வச்சிருக்காருல்ல, அங்க வேலைக்கு ஆளு வேணும்னு கேட்டாங்கல்ல, அதான் வேலைக்கு கேட்க போறேன். அட, அங்கயா? நீலாம் அந்த வேலைக்கு லாக்கிப்படுவியா? அந்த ஹோட்டல் ஓஹோன்னு போயிட்டு இருக்குது. இன்னும் நீ போய் வேலையை கற்றுக்கணும். எனக்கு வேற ரொம்ப தலை வலிச்சுக்கிட்டே இருக்குது. அட காட்டுக்கரடிய, வேலைக்கு கேட்கலான்னு போறேன், இப்படி அவசகுணமா பேசுறிய. இதுல மூஞ்சி சோகமா வச்சுக்கிட்டு தலை வலிக்குதுன்னு வேற சொல்ற. ஒழுங்கா ஓடி போயிரு, தேங்காய் எடுத்து மண்டையிலே அடிச்சு போடுவேன். உனக்கு போய் அட்வைஸ் பண்ண பாரு, என்ன சொல்லணும்? யாருக்குமே என்னைய பிடிக்கல. என் முகராசி சரியே இல்லை. இதுக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு வாழாமலேயே இருக்கலாம். இப்படி வருத்தமான கரடி பக்கத்துல இருந்த ஆத்துல சாவலான்னு போச்சு. அப்ப பக்கத்துல இருந்த ஒரு யானை தடுத்து நிறுத்துச்சு. என்ன கரடியாரே, என்னாச்சு? எதுக்காக இந்த முடிவு எடுத்தீங்க? நடந்த விஷயத்த கரடி யானை கிட்ட சொல்லுச்சு. அட, இதுதான் விஷயமா? இங்க பாருங்க கரடியாரே, நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, நம்மளால முடியும்னு நினைச்சு செய்யணும். 4 பேர்த்துக்கிட்ட பேசும்போது சிரிச்ச முகமா சந்தோஷமா பேசணும். அதை விட்டுட்டு இப்படி போனோன்னா இப்படித்தான் எல்லாரும் உங்களை பார்த்து பயந்து பயந்து ஓடுவாங்க. என்னை மன்னிச்சிருங்க யானையாரே, இது தெரியாம எல்லாத்துக்கிட்டையும் சோகமா பேசிட்டு இருந்தேன். அதான் எல்லாரும் என்னை பார்த்து பயந்து பயந்து ஓடுறாங்க. இனிமே நான் எல்லாத்துக்கிட்டையும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே பேச போறேன். ரொம்ப நன்றி யானையாரே, என் தப்பை எனக்கு புரிய வச்சுட்டீங்க.